பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை சங்கீதம் 4:1. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு பதில் அருளும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். ஆம், இந்த 4ஆம் சங்கீதத்திலே 1-8 வரையிலும் தாவீது முதலில் தேவனிடம் பேசுகிறார், பிறகு மனிதர்களிடமும் பின் தேவனிடமும் பேசுகிறார். நம்பிக்கையின்மையையும் விரக்தியையும் வெளிக்காட்டும் ஜனங்களால் சூழப்பட்டிருந்தாலும் அவர் அனுபவித்த கடந்த கால கிருபைகளின் நிமித்தம் அவர் ஜெபம் கேட்கப்படும் என்பதில் நம்பிக்கையாய் இருந்தார். தேவ பக்தி இல்லாதவர்களை தேவனிடமாக திருப்ப பல வழிமுறைகளை உபயோகித்தார். அவை நாம் நன்றாகவே பின்பற்றும் முறைகள். அவர்களின் தவறை சுட்டிக்காட்டுதல், பதிலளிக்கப்பட்ட ஜெபங்கள் பற்றி பேசுதல், புத்தி சொல்லுதல், சாட்சியாக இருத்தல் என்கிற இந்த 8 வசனங்களிலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு தலைப்பின் கீழாக அவர் பேசியிருக்கிறதை இங்கே பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் அவர் நீதியுள்ளவர். அதைத்தான் தாவீது அடிக்கடி அவன் சொல்லுகிறான். என் நீதியின் தேவனே, என் நீதியின் தகப்பனே, எங்கள் நீதியே என்றெல்லாம் அவர் பாடலாய் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். அந்த நீதியின் தேவன் யார் ஒருவர் கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு அவர் பதிலை தந்தருளுகிற தெய்வமாய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையில் இருந்தும் நாம் கூப்பிட்டால் அவர் நமக்கு நம்முடைய சத்தத்தை அவர் கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று வேதம் தெளிவாய் கூறுகிறது. என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என் அருகில் வந்து என்னை விசாலத்தில் கொண்டு வந்து வைத்தார் என்கிற வார்த்தைகளை நாம் படித்திருக்கிறோம் அல்லவா? அதுபோல இந்த வாக்கியத்திலும் அதைத்தான் சொல்கிறது. நெருக்கத்தில் இருந்த எனக்கு கர்த்தர் விசாலம் உண்டாக்கினார். அப்படி என்று சொன்னால் என் நெருக்கமான சூழ்நிலை, இப்பொழுது உள்ள காலகட்டங்கள், ஊழியத்திலும் குடும்பத்திலும் பொருளாதாரத்திலும் சுகத்திலும் ஆரோக்கியத்திலும் இன்னும் பலவிதமான நெருக்கடிகளை நாம் கடந்து போய் கொண்டிருக்கலாம். தேசம் ஒரு விதம் பலவிதமான பொருளாதார வீழ்ச்சிக்குள்ளும் பொருளாதார விலைவாசி உயர்விற்குள்ளும் கடந்து போகிற நிலையிலே எங்கு பார்த்தாலும் அன்பற்ற ஒரு நிலை, மாயமாலமான ஒரு நிலை, தீங்கு நினைக்கிற ஒரு இருதயம், இன்னும் துரோகம் இழைக்கக்கூடிய மனிதர்கள் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நெருக்கங்களின் வழியாய் சபைகளும் ஜனங்களும் ஊழியர்களும் தேவ பிள்ளைகளும் கடந்து போகிற வேளையிலே நாம் அமர்ந்திருந்து தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிற பொழுது கர்த்தர் நம்முடைய வேண்டுதலை கேட்டு நம்மை விசாலத்தில் கொண்டு வந்து வைப்பார். இப்பொழுது காணப்படுகிற சூழ்நிலைகள் இவைகள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, அதாவது உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற அவருடைய சனத்தை ஒரு நாளும் இந்த உலகத்தின் நெருக்கங்கள், உலகத்தின் விரோதமான செயல்கள், உலகத்தின் அதிபதி அவர்களை ஒன்றும் செய்ய மாட்டாது. இந்த நாளிலே தேவ பிள்ளையே, உன்னுடைய சூழ்நிலையை கண்டு என் கூப்பிடுதலுக்கு என் தேவன் பதில் கொடுக்கவில்லையே என்று சொல்லி புலம்புகிறாயா? கர்த்தரை நோக்கி இப்பொழுது நீ கூப்பிடு. நிச்சயமாக உன் நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து அவர் உன்னை விசாலத்தில் கொண்டு வந்து வைப்பார். உன்னுடைய பிசினஸ்ல பெரிய தோல்வி, பெரிய இழப்பு அல்லது சில மனிதர்களுடைய குறுக்கீடு நிமித்தம் ஏற்படுகிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் தலையை தேவன் உயர்த்துவார். எந்த இடத்தில் நீ வெட்கப்பட்டாயோ அந்த இடத்துல தேவன் உன் தலையை உயர்த்துகிறவராயிருக்கிறார். நிச்சயமாக உன்னுடைய கூப்பிடுதலை அவர் கேட்டு உன்னுடைய நெருக்கத்திலே அவர் உனக்கு உதவி செய்கிற தெய்வமாயிருக்கிறார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளிலும் என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு பதில் அருளும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி
என் விண்ணப்பத்தை கேட்டருளும் என்று தாவீது வேண்டுதல் செய்தது போல உன்னுடைய சத்துருக்கள் எல்லாம் அவனுக்கு விரோதமாக கொக்கரித்து நின்ற வேளையிலும் கூட என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய நீதியை விளைவித்த தெய்வம் ஆண்டவரே இன்றும் எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நாளிலும் உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே எங்களை நீர் மறைத்துக் கொள்ளும். மறுபடியும் ஆண்டவரே எங்கள் தேசத்தினுடைய இந்த சீதோஷ நிலையை ஆண்டவரே நீர் மாற்றுவீராக. தேவ பிள்ளைகளுக்கு, தேவ ஜனங்களுக்கு, எங்கள் தேசத்தின் ஜனங்களுக்கு விசேஷமாய் இந்த சீதோஷண நிலை, உஷ்ண காலம் ஆண்டவரே ஒருவரையும் தாக்காதபடி, பலவிதமான நோய்கள் எழும்பாதபடிக்கு கர்த்தர் நீர் வேலையடைத்து காப்பீராக. கிருபையின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.